ஹலோ எவ்ரிவன், பிரைஸ் லார்ட். சில்ட்ரன் மினிஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு மெமரி வர்ஸ். அந்த மெமரி வர்ஸ் மெத்தட்ஸ்ல சிலது உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ ஒவ்வொன்னா பார்க்கலாம். மெத்தட் 1, பில்டிங் பிளாக்ஸ் மெத்தட். இந்த மெத்தட்க்கு நான் யூஸ் பண்ணிருக்க வசனம் ஏசாயா 43:1. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இந்த வசனத்தை நான் ஒவ்வொரு வார்த்தையா பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ்ல எழுதி இந்த பேப்பர் கப்ஸ்ல நான் ஒட்டியிருக்கேன். சோ இந்த பேப்பர் கப்ஸ ஷஃபிள் பண்ணிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் இந்த வேர்ஸை டீச் பண்ணிடணும். சில்ட்ரனுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஒவ்வொரு பிள்ளையா உங்க ஃப்ரெண்ட்ல கூப்பிட்டு நீங்க இதை பிரமிடா நீங்க பில்ட் பண்ண சொன்னீங்கன்னா அந்த பிள்ளைங்க ரொம்ப ஜாலியா இதை பண்ணுவாங்க. இது ஒரு மெத்தட். மெத்தட் 2, டைஸ் மெத்தட். உங்களால இங்க ஒரு டைஸை பார்க்க முடியும். இந்த மெத்தட் எப்படி பண்ணணும் அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு நீங்க ஒரு வசனத்தை ரொம்ப தெளிவா அவங்களுக்கு டீச் பண்ணிடுங்க. சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் யாராவது ஒருத்தவங்க முன்னாடி வர சொல்லி இதை உருட்டி விடணும். இது எப்படின்னா, இப்ப இதுல எத்தனை பாயிண்ட்ஸ் வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இதுல 4 பாயிண்ட்ஸ் எனக்கு வருது அப்படின்னா அந்த பிள்ளை 4 டைம்ஸ் அந்த வசனத்தை சொல்லணும். பிளஸ் 4 கிஃப்ட்ஸ் நீங்க அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். அப்படி பண்ணும்போது நீங்க எப்படி ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்கும் நீங்க அத்தனை கிஃப்ட்ஸும் அத்தனை டைம்ஸும் நீங்க சொல்ல வைக்கும் போது ஈஸியா அந்த வசனத்தையும் அவங்க மனப்பாடு பண்ணுவாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணியும் பண்ணுவாங்க. மெத்தட் 3, மேஜிக் மெத்தட். இங்க நான் ஒரு சார்ட் பேப்பர்ல ஹைலைட் யூஸ் பண்ணி ஒரு வசனத்தை நான் எழுதி வச்சிருக்கேன் அண்ட் லெமன் ஜூஸ் அண்ட் ஸ்பாஞ்ச் வச்சிருக்கேன். இந்த வசனத்தை நீங்க ஒரு டைம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த லெமன் ஜூஸ்ல இந்த ஸ்பாஞ்சை டிப் பண்ணி நீங்க ஒவ்வொரு வேர்ட்ஸ் மேலேயும் நீங்க அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த வேர்ட்ஸ் எல்லாமே மறைய ஆரம்பிச்சிடும். சோ ஒவ்வொரு வார்த்தையா நீங்க மறைய வச்சு இந்த பிள்ளைங்களுக்கு நீங்க திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்கும் போது இந்த வசனத்தை அவங்க ஈஸியா கத்துப்பாங்க. நான் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க டிஷ்யூ, காட்டன் ஆர் பிரஷ் எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மெத்தட் 4, ட்ரூத் ஆர் டேர் மெத்தட். இந்த மெத்தட்க்கு நான் ஒரு சார்ட்ல ஒரு வசனத்தை எழுதியிருக்கேன். நீங்க என்ன வசனத்தை சொல்லி கொடுக்கணுமோ அந்த வசனத்தை எழுதி ஆக்ஷனோட சொல்லி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 3 சீட் வச்சிருக்கேன். ஒரு சீட்ல ட்ரூத், இன்னொன்னு டேர் அண்ட் இன்னொன்னு ட்ரூத் அண்ட் டேர். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, ட்ரூத் வரும்போது அந்த பிள்ளைங்க வசனத்தை மட்டும் சொல்லணும், டேர் வரும்போது ஆக்ஷன் மட்டும் பண்ணணும், ட்ரூத் அண்ட் டேர் வரும்போது சொல்லவும் செய்யணும், ஆக்ஷனும் பண்ணணும். இதை நீங்க ரிப்பீட்டடா ஒரு 3-4 டைம்ஸ் பண்ண வைக்கும் போது ஈஸியா அந்த பிள்ளைங்க வசனத்தை கத்துப்பாங்க. மெத்தட் 5, டைம் பாம் மெத்தட். என்கிட்ட கலர்ஃபுல் பால்ஸ் இருக்கு. நீங்க பிள்ளைங்களுக்கு முதல்ல வசனத்தை சொல்லி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த பால்ஸை ஒவ்வொரு ரோக்கும் ஒரு பால் அந்த மாதிரி நீங்க கொடுத்துருங்க. மியூசிக் பிளே பண்ணணும். இந்த பால் அந்த ரோக்குள்ளேயே அவங்க பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. மியூசிக் ஸ்டாப் பண்ணும்போது இந்த பால் யார்கிட்ட இருக்கோ அந்த ஸ்டைல் வசனத்தை சொல்லணும். இந்த மாதிரி ரிப்பீட்டடா நீங்க பண்ணும்போது அந்த பிள்ளைங்க ஈஸியா வசனத்தை தெரிஞ்சுப்பாங்க. மெத்தட் 6, டோன்ட் சே மெத்தட். இந்த மெத்தட்ல ஒரு வசனத்தை நீங்க சொல்லி கொடுத்துட்டு ஒவ்வொரு வார்த்தைக்கு நீங்க சொல்றதுக்கு பதிலா நான் இங்க கிளாப்பிங் ஹேண்ட்ஸ் பிக்சர் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பிக்சரை ஒரு வார்த்தை சொல்றதுக்கு பதிலா இந்த பிக்சரை வச்சு நீங்க மறைச்சிட்டு வசனத்துக்கு பதிலா அந்த ஆக்ஷனை நீங்க பண்ண வைக்கணும். அப்படி நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க மறைச்சு இந்த ஆக்ஷனை நீங்க பண்ண வைக்கும் போது ஞாபகமா அந்த வசனத்தையும் கத்துப்பாங்க, என்ஜாயும் பண்ணுவாங்க. மெத்தட் 7, பேர் அண்ட் ஷேர் மெத்தட். இந்த மெத்தட்ல ஒரு வசனத்தை நீங்க சொல்லி கொடுத்துட்டு ரெண்டு பேரா நீங்க பிரிச்சிடணும். அந்த ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ளேயே வசனங்களை மாத்தி மாத்தி கத்துக்கணும், சொல்லி கொடுத்துக்கணும். இப்படி நீங்க ட்ரெயின் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும், ஈஸியா வசனங்களை கத்துக்கவும் செய்வாங்க. அதன் பிறகு நீங்க அவங்களை ஃப்ரெண்ட்ல கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணி யார் ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு பிரைஸ் கொடுக்கும். மெத்தட் 8, ஆக்டிவிட்டி மெத்தட். இந்த மெத்தட்க்கு நான் யூஸ் பண்ணிருக்க வசனம், நானே வாசல், ஒருவன் என் வழியால் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். இந்த ஆக்டிவிட்டிக்கு நான் ஒரு A4 ஷீட்ல டோர் மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டோரை எத்தனை டைம் வேணாலும் நான் கட் பண்ணிக்கலாம், ஆனா இந்த பேப்பருக்குள்ள நான் போகணும். அந்த ட்ரிக் என்னன்றது உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த பேப்பரை ஜிக்ஸாக கட் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பேசிஸ்ல நீங்க டீச் பண்ணும்போது பிள்ளைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. ஓகே, இப்போ கட் பண்ணிட்டேன். இதை ஓபன் பண்ணும்போது இது ஒரு செயின் மாதிரி இருக்கும். சோ இதுக்குள்ள இப்ப நான் ஈஸியா போகணும். இதுதான் ஆக்டிவிட்டி மெத்தட். மெத்தட் 9, ஹியூமன் ரிமோட் மெத்தட். இந்த மெத்தட்ல ஒரு வசனத்தை நீங்க சொல்லி கொடுத்துட்டு பிளே, ஸ்டாப், ரிவைண்ட் இந்த 3 ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. பிளே அப்படின்னா இந்த வசனத்தை அவங்க சொல்லணும், ஸ்டாப் அப்படின்னா நிறுத்தணும், ரீவைண்ட் அப்படின்னா நான் ஸ்டாப்பா சொல்லிக்கிட்டே இருக்கணும், ரிப்பீட்டடா அந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். சோ இந்த 3 ஆப்ஷன்ஸை நீங்க யூஸ் பண்ணி நிறைய டைம் நீங்க சொல்லி கொடுக்கும் போது இந்த பிள்ளைங்க ஈஸியாத ஞாபகத்துல வச்சுப்பாங்க.